ஜெயபுத்தா தற்காலிகமாக ஒரு 2-3 நாளுக்கு முன்ன தமிழக அரசு மகளிருக்கு 5000 பேங்க்ல உடனே போட்டுருக்காங்க. அந்த பணம் எங்கேருந்து வந்தது, அரசாங்கத்தை எப்படி கொடுத்தாங்க என்று ஐயா சங்கரையா ஆர்டிஐல போட்டு எடுத்துருக்கிறாருங்க. அது எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஆதி திராவிடத்தில் மக்கள் பணம், பழங்குடிக்கு வாழ மக்கள் பணம், அந்த பணத்தை எல்லாம் இந்திய அரசு ஆதி திராவிட மக்களுக்கும் பழங்குடிக்கு மக்களுக்காக வீடு கட்டுவதற்கும் சுய தொழில் செய்வதற்கும் தாக்கோ மூலியமாக பணம் கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல இந்திய அரசு நம்மளுக்கு பணம் ஒதுக்கிறாங்க. ஆனால் அந்த பணத்தை எங்கள் மக்களுக்கு செலவு செய்யாமல் பொதுவாக கலைஞர் மகளிர் உதவி திட்டத்தில் என்று அந்த பணத்தை எடுத்து எங்களை வாழ்வாதாரத்தை முன்னேற்க விடாமல் அடிமையாக இந்த திராவிட கட்சிக்காரங்களாம் எங்களை இன்னும் நீங்கள் மேலே மேலே உயரப்படுக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைங்க படிக்கக்கூடாது, எந்த பள்ளிக்கூடம் எத்தனையோ பள்ளிக்கூடம் இருக்குது, அது சீர்திருத்தம் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தை முடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஹாஸ்டலுங்க, எஸ்ஐசி ஹாஸ்டலுக்கு சரியான உணவு இல்லை, அதெல்லாம் போட முடியாதது. இங்கே பெண்கள் உதவி திட்டம் என்று அந்த எங்களோட பணத்தை எடுத்து மாதம் 1000 ரூபான்னு சொல்லி இப்போ திடீர் தேர்தல் முன்னிட்டு 5000 ரூபாய் மொத்தமாக மக்களுக்கு எடுத்து இருக்கிறாங்க. இதை தமிழக அரசு மக்களை புரிஞ்சுக்கணும். எங்களோட பணம் இது, ஆதிதாவோட பணம், பழங்குடியோட பணம். இதுக்கு கல்விக்கு யூஸ் பண்ணலாம், சில மருத்துவமனைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ எங்களுக்கு சேரி பக்கத்தில், கிராமம் பக்கத்தில் குடிசைகள் அது வீடு கட்டி தரலாம். அந்த திட்டத்தெலாம் யூஸ் பண்ணாமல் இந்த அரசாங்கத்தை இன்னும் எங்களை நசுக்கி கொண்டு இருக்கிறது. இதை இந்திய அரசு தான் இதை எங்களோட பணத்துக்கு நியாயம் வழங்கணும். இதை வீணாக படுத்தக்கூடாது என்று